மேடம், என்னையும் பிரச்சனை எதுக்கு இப்ப கணச்சுக்கிட்டே இருக்க? அண்ணே சமையல் என்ஜாய் பண்ற போல இருக்கே. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ். எனக்கு இப்ப நீங்க வந்து இவரை ஏன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்கன்னே எனக்கு புரியல. தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு எப்படியாவது பிளேஸ் மாத்தி கொடுங்க. தனியா கூட உட்காந்துட்டு வரேன், இவர் கூட எல்லாம் உட்கார முடியாது. மேடம் என்ன மேடம் இப்படி பிரச்சனை பண்றீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க, எங்க அக்கா உட்காந்துக்குவா. நான் கொண்டுருவேன், நான் வேணா அங்கே உட்காடுறேன், நீங்க வரையா? லூசு மாதிரி பேசாத, எல்லாம் ஒண்ணுதான் போ. தேங்க்ஸ். என்ன சார் இது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. ஓகே சார். சரிங்க கதிர், நான் அந்த பக்கம் போய் உட்காரவா? அண்ணி போங்க, இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அங்க விட இங்க எல்லாத்துலயுமே டிக்கெட் கொஞ்சம் இது பண்ணி வாங்கியாச்சு. நீங்க ஜாலியா உட்காந்துக்கலாம். தேங்க்ஸுங்க கதிர். இட்ஸ் ஓகே அண்ணி. நீ வந்து உட்காந்தா நான் அமைதியா இருக்கணுமா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க மேடம், நான் அமைதியா இருங்கன்னு சொல்லவே இல்லையே. இப்போ எதுக்கு அந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? வேற ஏரியாவே மாத்திருக்கீங்க இல்ல? கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் தான். சாமி தாங்கல. அண்ணி நீங்க இங்க உட்காருங்க, நான் அந்த பக்கம் போறேன். ஏ சுனி, நீ என்ன தூங்கிட்டியாடி? என் தம்பியும் தான் தூங்கிட்டான். அவங்களுக்கே தெரியுது நம்ம கொஞ்ச நேரம் லவ் பண்ணிட்டு. ஆனா உனக்கு தாண்டி புரியவே மாட்டேங்குது. அதுக்குதான் இப்போ தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கியா? என்ன கர்மமோ, கூட மனசு பேசறக்கே விருப்பம் இல்லை. அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? அப்பவும் லவ் பண்ணல, இப்பவும் லவ் பண்ணல, எப்பவும் லவ் பண்ண மாட்டேன் போடா. உரிமையே இல்லாதவங்க கிட்ட வாடா போடான்னு பேசலாம்னு சொல்லி உங்க வீட்டுல எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க பாரு. நீ என்ன கத்துனாலும் அவங்களுக்கு கேட்காதே. எல்லாரும் உனக்கு உடந்த தானே. சே, எனக்கு இப்படியெல்லாம் பண்ண மேலே காதல் வந்துருமா? நிச்சயமா வரவே வராது. தேவையில்லாம மனசுல ஆசை வளர்த்திக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உன்னை எனக்கு காதலின்னு சொல்லவே இல்லையேடி. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியும். நீ சொல்ல மாட்டேங்கிற, அவ்வளோதான். ஐயோ கடவுளே கடவுளே, உன்கிட்ட மனசை பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சா புரிய வைக்கலாம். ஆனா நான் இப்படிதான் முடிவெடுத்திருப்பேன்னு நினைச்சு பேசுறவங்க கிட்ட என்னத்த பேச முடியும், என்னத்த சொல்ல முடியும்? சத்தியமா என்னால முடியல. உங்க பணத்தால எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கலாம். ஏன் இந்த இடத்த விலைக்கு வாங்கலாம்? அங்க இருக்கிற ஹேர் ஹோஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன வேலை வேணா பணம் கொடுத்து செய்ய வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா என் மனசை மட்டும் வாங்க முடியாது. அதை மாதிரி ஞாபகம். என் தங்கச்சி தூங்குறா, அவள் தூங்கட்டும். உங்கள் தம்பியும் தூங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் வந்து இருக்க வேணாம். தயவு செய்து அந்த பக்கம் விலகி போயிருங்க, எனக்கு பிடிக்கல. செல்லம், நீ என்ன வேணா பேசு, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா கடைசியில் உனக்கு கழுத்தில் தாலி கட்டுறது, தாலின்னு ஒன்று ஏறிச்சுன்னா அது நான் தான். கவலையே படாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடி. உனக்கு தமிழில் தானே சொல்கிறேன், இல்லை வேறு எதாவது பாஷையில் மாற்றி சொல்லணும்னா சொல்ல, அதையும் கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறேன். புரிஞ்சு தான் பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியான்னு தெரியல. 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாதான் அது செல்லும், இல்லாட்டி செல்லவே செல்லாது. தூக்கி உள்ள வச்சிருவாங்க, ஜாக்கிரதை. ஆமா, 2 பேரும் விருப்பப்பட்டு தானே இருக்கோம். என்னடா மரமண்டை, உனக்கு எதுவுமே புரியாதடா. நீ எல்லாம் எப்படா ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்க? பத்தியா 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 எவ்வளவு உரிமையா பேசுற, இதுல இருந்தே தெரியல. ஐயோ சாமி, உன்கிட்ட மனசை பேசி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீ ஒரு இதுல இருக்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படா காலையில விடியும் இறங்கி எங்க ஊருக்கு ஓடலான் இருக்கு. அதையும் சொல்ல மறந்துட்டேன். காலையில இறங்கணுன்னே நீங்கள் அவசரமாக போயிடாதீங்க, காரில் வர சொல்லியிருக்கேன். அங்கிருந்து நீ எங்கே போகணும்னு சொல்றியோ அங்கே ஒன்று ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் போய்க்குவோம், எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிற? ஒரு மாமாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமா? நீங்கப்பா பெரிய மாமா தான், போயா நீ. சத்தியமே என்னாலும் கூட பேச முடியல. போங்க, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, போய் அங்கே தூங்குங்க போங்க. ஏன் இப்படி விரட்டுற? ஏதோ ஒரு நாளைக்கு தானே டைம் எடுத்து 2 பேரும் லக்கிலி இதே ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது என் கூட தாராளமா நீ சந்தோஷமா பேசலாமேமா. அடே அப்பா, என்ன சின்னையா நீ? ஹாஸ்பிட்டல்லே சொல்லிட்டாங்கம்மா, ஐ எம் அ ஜென்ஸ். ஐயோ முட்டாள் முட்டாள், உன்கிட்ட பேசவே முடியாது போ. நான் தான் சொல்றேனே பேச முடியாதுன்னு தெரியுதுல, ஒத்துக்கோ. என்னதான் காதலிக்கிறேன்னு ஒத்துக்கோடி. சார் இங்கிருந்து சார் உங்களை பிடிச்சாங்க? இந்தியாவில இருந்து தான். போ, தூக்கம் வருது, நான் தூங்கணும். தூங்கும்போது கூட அழகா தான் இருக்கான். என் செல்லம், என் தங்கம். எப்பதாண்டி என் மனசை புரிஞ்சுக்க போற? இப்போ எதுக்காகடி என்ன அவசர அவசரமா இழுத்துட்டு இப்படி கூட்டிட்டு வர? பின்ன நைட்டு நீ என்ன பண்ண? நீ பாட்டு தூங்கிட்ட. ஐயோ, இந்த ரகு கூட நான் பாடாத பாடுபட்டுட்டேன்.
இப்போ வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுற அது இதுன்னு நைட்டே புலம்பிட்டு இருந்தான். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத, அதான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன். வா நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டு சீக்கிரம் போகலாம். ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாண்டி. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வா போவோம். சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் வா. பாவம் ரகு, என்னதான் பண்ணுறது இவளை வச்சுக்கிட்டு. சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவியா? என்ன பதில்? இல்லை நீ ரகுவை உனக்கு உண்மையாலுமே பிடிக்கலையா? பிடிச்சா நல்லா பேசாமையா இருப்பாங்க. பிடிக்கலங்கிறன்ல, வா போவோம். அவங்களாம் பணக்காரங்க, எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. ஆல்ரெடி அப்பா சொல்லியிருக்காருல, சில விஷயத்த கவனித்து நடந்துக்கோ. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நம்மளை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு ஒத்து வராதடி. அக்கா விஷயத்துலேயே நம்ம நிறைய பட்டாச்சு. இதுக்கு மேலே புத்தி வராமல் நம்ம தெரிஞ்சோன்னு வச்சுக்கவேன், நம்ம ஏமாந்து நிற்க வேண்டியது தான். உனக்கும் ஒன்று சொல்கிறேன், பார்த்து இருந்துக்கோ. ஐயோ, நானும் வெற்றி லவ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் போட்டு விட்ருவா. அப்பா சாமி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இவளுக்கு அப்போனா இவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் போல். நான் ஓகே சொன்னதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சது கண்டிப்பாக போட்டுட்ருவா. என்னடி திறத்திறன் முழிக்கிற? என்னென்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, போகலாமா? இல்லையே, சந்தேகமாக இருக்கே. எதுக்குடி சந்தேகப்படுற? நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும், திருப்பி அதே கேள்வி என்ன கேட்குறியா? இது அப்பாட்ட சொல்கிறவா? பைத்தியம் சொல்கிறதான் கேட்பான் அந்த ஆள், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். சரி சரி வா வா, இந்த பேச்சு இதோட நீயும் விட்டுற நானும் விட்டுறேன், தேவையில்லாத பேச வேணாம். வீட்டுக்கு போவோம். வழி தெரியுமா? அதெல்லாம் கேட்டுட்டேன். அம்மா வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் டாக்ஸி சொல்லி ஏற சொன்னாங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டே போய்க்கலாம். வா, உன்னை வச்சுக்கிட்டு ஆடி போகலாம். டேய் எங்கடா போனாவ? நீ பண்ற டார்ச்சருக்கு அவங்க இவ்வளவு தூரம் இருந்ததே பெருசு. தப்புச்சோம் புடச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. போ. சரி வா போவோம். எதுக்குடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடுன, அவங்களுக்கு ஏதோ சங்கடம். என்ன பண்ணுவாங்க, விடுங்க பாத்துக்கலாம். அந்த லெவலுக்கு நான் கேவலமாவாடா நடந்துக்கிட்டேன்? இல்லைண்ணா, அவங்க ஏதோ மனசுல ஒண்ணு வச்சுட்டு தான் இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. எனக்கும் அது புரியுதுடா. ஆனா வாய் விட்டு சொன்னாதானடா எதுவுமே நடக்கும். கேட்டா வேண்டாம் வேண்டாம் இதை மட்டும் தான்டா சொல்றா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சுனிதா அன்னைக்கும் வெற்றி அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்க ரெண்டு கல்யாணத்தை கண்டிப்பா நானே பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியா இருந்தேன், பாத்துக்கலாம். ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. ஏன்னா அவளுக்கு என்ன தயக்கம்னு தெரியல, பாத்துக்குவோம். ஒருவேளை அவங்க வீட்டுல சுனிதா நீ சின்ன பொண்ணுங்காட்டி பெரிய பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொன்னா என்னடா பண்றது? ஏன் ரகு இப்படியெல்லாம் யோசிக்கிற? இல்லடா சந்தேகம்டா, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேத்துக்கும் நானே பேசி முடிச்சு கல்யாணம் ஒரே நாள்ல பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் சரி, பண்ணி வச்சிடறேன். சரியா? தேங்க்ஸ்டா. எப்பா பிரம்மாண்ட சிரிப்பையா. ஏன் அண்ணி உன்னை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுடா. அண்ணன் அங்க பாரு தூரத்துல யார் நிக்கிறாங்கன்னு. யாரு? இவளுக்கு ரெண்டு பேரும் இங்கதான் நிக்கிறாளுங்களா? நம்மளை விட்டு வந்தாளுங்களா? கடவுள் இருக்கான் குமார், அதான் நடு ரோட்லயே நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேட்கலாம். அச்சோ, என்னடி இவனுக்கு வேற பக்கத்துல வந்து நிக்கிறானுங்க. மானமே போச்சுடி. அதுக்கு தான் அப்பவே இவங்க கூடயே போய்க்கலான்னு சொன்னேன். நீ தான் பெரிய இவராட்ட பேசிட்டீங்க பாரு. இப்ப இவங்க வந்து நிக்கிறாங்க, என்ன பதில் பேசுறது? சுனிதா என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லைங்க கதர், காரில் வந்தோம், டாக்ஸி ஏதோ ப்ராப்ளம் போல, அதான் பாதிலே பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுங்க. அதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். நில்லுங்க கூப்பிட்டு போறோம்னு சொன்னோம், கேட்காம எங்களுக்கு கழட்டி விட்டு வந்தீங்களா, அதுதான். இதுதான் கலாய்க்கிற நேரமா? ஏங்க நீங்க வேற. சரி பரவாயில்ல, வாங்க எங்க கூடயும் வந்து இறங்கிக்கிங்க. கதர் சார் பரவாயில்ல, நாங்கள் போய்க்கிறோம். நாங்கள் போகிறது கிராமம், ஏதாவது சொல்லுவாங்க. எந்த ஊருன்னு சொல்லுங்க. அந்த ஊர்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3-4 வீடு தள்ளி முன்னாடி இறக்கி விட்டுறோம். நீங்க அங்கிருந்து இறங்கி நடந்து வந்திருக்குங்க, நாங்க போய்க்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இல்லை சார், அது சரிப்பட்டு வராது. ஏன்னா இங்கே கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிறவங்க தான் ஜாஸ்தி. எல்லாத்தோட வாயை அடைக்க முடியாது. சிட்டினா தெரியாது, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் கேஷுவலாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை சார், வேறு மாதிரி போயிடும். அக்கா சொல்கிறதும் கரெக்டு தான் சார். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் டாக்ஸிலேயே போய்க்கிறோம். திருப்பி ஒரு பிரச்சனையை எங்கள் வீட்டில் யாரும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. உங்களுக்கு அது சொன்னால் புரியாது சார், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்ன சுனிதா நீங்களும் இப்படியே பேசுறீங்க? இல்லை சார் பரவாயில்ல. டாக்ஸி டாக்ஸி. சரி சார், நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு போகிறோம். மேம் சொன்னா கேளுங்க. இல்லை சார், எங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி பையனாக இருந்தால் உங்கள் கூட வரதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன் தெருவில் எங்கள் வீட்டுக்கு கூட உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை சார், ப்ளீஸ் சாரி. மேம் விடுடா கதிர், பார்த்துப்போம். சரி நீங்க பார்த்துப்போங்க. சரிண்ணே, ஓகே பார்த்துப்போங்க. வா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஏங்கா
உனக்கு உண்மையாலுமே ரகு மாமாவை பிடிக்கலையா? என்ன மௌனமா இருக்க, சொல்லு. அக்காவோட பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது இப்போதைக்கு நான் எதுவுமே யோசிக்க நினைக்கலடி. ரகுவை பிடிக்குமா பிடிக்காதங்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. எனக்கு அவர் இல்லை. நம்ம போலவா? அப்பாடா, அக்கா மனசுலயோ அப்போ மாமா இருக்காரு. நம்ம ரூட்டு கிளியரு. ஜாலி ஜாலி ஜாலி.